ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சி தான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன, அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை எழுதி படிக்கிறாரு, அவ்வளவுதான். 108 இடங்களில் ஜெயித்து 126 இடங்களில் தோற்றவர் முதலமைச்சராக வந்திருக்கார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, அமித்ஷாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா மக்களால் நிராகரிக்கப்படவும் இல்லை. 126 பேர் நிராகரிச்சிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா பிஜேபி உடைய அஜெண்டா அப்படின்னா இப்போ காங்கிரஸ் உடன் இருக்கும்போது அது எப்படி பாஜகவோ ஆர்எஸ்எஸோ அனுமதிக்குது? நிலைமை சரியாகலன்னாக்கா பாஜக என்ன வேணாலும் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அவங்க கிட்ட தேச துரோகம் அது இதெல்லாம் பேச்சு என்ன பண்றது? கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு கடுமையான எதிர்ப்பு கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்தது. அவங்க ஏன் பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல? கூட்டணி கட்சின்னு போய் சேர்ந்திருக்கவங்க பூரா ஈடிக்கு பயந்து நடுங்கி போய் விஜய் காப்பாற்றுவார்னு போன ஒரு கூட்டம். அன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்தவங்களாம் அரசியல்வாதிகள், இன்னைக்கு இருக்கிறவங்களாம் வியாபாரி. இந்த மேகதாது விஷயத்துல விஜய் கோட்டை விடுறாரு. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. கலைஞர் போன்றவங்க எல்லாம் இருந்தே ஒன்றும் செய்ய முடியலன்னும் போது இவர் என்ன பண்ணிடுவார்? விஷயத்துக்காக நீங்க சொல்ற மாதிரி இப்ப பாஜக நினைக்கிறது தான் இங்க நடக்குது. ஆமா, அமித்ஷா ஆட்சி தான் நடக்கும். அவரை தட்டி வைக்கிறதுக்காக தான் இப்ப தனுஷை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழை 3வது இல்லை 30வது இடத்துக்கு கூட நீங்க தள்ளுங்க, அதனால என்ன ஆகிட போகுது? தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. பல இடங்கள்ல தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு. மனோன்மணி சுந்தரமுள்ள இதுல ஒரு பானிபூரி விற்கிற வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் கவர்னரா நிறுத்தி விட்டாருன்னா கெட்டு போயிடும். அது மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ் தாய் வாழ்த்து பாடல். தமிழ் தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாட்டுல முதல்வர் பயப்படாருன்னு அர்த்தம் தமிழை கண்டு. ஏன் சார் விஜய் இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? மறுக்கல, எதிர்க்கல, கண்டிக்கல. ஆளுநர் நினைக்கிறத விஜய் செஞ்சு கொடுக்கிறாரு, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லப்பா, ஆளுநர் சட்டை பிடிச்சி இழுத்துட்டு வரணுங்கிறீங்களா? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சி தான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன, அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை எழுதி படிக்கிறாரு, அவ்வளவுதான். நான் தான் சொல்றேன், 126 இடங்களில் தோற்றவர், 108 இடங்களில் ஜெயித்து 126 இடங்களில் தோற்றவர் முதலமைச்சராக வந்திருக்கார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, அமித்ஷாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா மக்களால் நிராகரிக்கப்படவும் இல்லை சார். 126 பேர் நிராகரிச்சிருக்காங்க. 108 பேர் தாங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது இதுக்கு மேலே என்ன வேணுங்கிறீங்க? எனக்கு புரியலையே. கவர்னர் பேசுனாக்கா மந்திரி போகலன்னாலும் பரவாயில்ல, கவர்னர் சட்டை பிடிச்சி இழுத்துருக்கணுங்கிறீங்க. எதைத்தான் நினைக்குது? தமிழகத்தினுடைய கொள்கையை சொல்லுங்க. தமிழகத்துக்கு தனிப்பட்ட கொள்கைகள் இல்லை சார். அதை இல்லை, இப்போ மக்கள் நலன் தான். சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தோக்கிறதுனாக்க வேற என்ன, வார்டில் ஜெயிக்கலைங்கிறத தோக்கிறது. என் டீம்லேயும் 11 பேர் இருக்காங்க, உன் டீம்லேயும் 11 பேர் இருக்காங்க. நீ கோல் போட்டதுனால நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தமா? அப்படிங்க கேட்குற மாதிரி இருக்கு. ஓ, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா பிஜேபி உடைய அஜெண்டா அப்படின்னா காங்கிரஸ் உடன் இருக்குது. நான் கடந்த நேர்காணலில் கூட இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இப்போ காங்கிரஸ் உடன் இருக்கும்போது அதை எப்படி பாஜகவோ ஆர்எஸ்எஸோ அனுமதிக்குது? காங்கிரஸுக்கு ஒரு அதிகார மையத்தை கொடுக்கறத எப்படி பாஜக விரும்புது? நிலைமை சரியாகலன்னாக்கா பாஜக என்ன வேணாலும் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். யாருக்கிட்ட வேணாலும் சேருவாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம். வெள்ளைக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவங்க தானே அந்த கட்சியை ஆரம்பித்தவங்க. வெள்ளைக்கார காலத்தில் எல்லா பெரிய பதவியிலையும் அவங்க தானே இருந்தாங்க, ஆர்எஸ்எஸ் குரூப் தானே இருந்தது. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட தேச துரோகம் அது இதெல்லாம் பேச்சு என்ன பண்ண போகிறீங்க? கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு கடுமையான எதிர்ப்பு கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்தது. இப்போ கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட ஆட்சி தான். நீங்கள் சொன்ன மாதிரி 108 தான் விஜய் அப்படின்னா மீதி இருக்கிறது கூட்டணி கட்சிகள் ஆதரவு. அவங்க ஏன் பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல? கூட்டணி கட்சி ஆட்சிங்கிறதுல அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் அரசியல்வாதிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ கூட்டணி கட்சின்னு போய் சேர்ந்திருக்கவங்க பூரா ஈடிக்கு பயந்து நடுங்கி போய் விஜய் காப்பாற்றுவார்னு போன ஒரு கூட்டம். பழனிசாமி கூட இருந்த ஒரு கூட்டம். பழனிசாமியினுடைய தலைமையில் இருந்த கட்சி ஏன் தோத்துக்கிட்டே இருந்தது? மக்கள் அங்கீகரிக்கவே இல்லையே. 10 தோல்வி பழனிசாமி தானே. கடைசி 3 தேர்தலில் நிற்காம விட்டார்ல. இன்றைக்கி 3வது இடத்துக்கு போய் தள்ளிக்கிட்டு போயிட்டாங்கல்ல. ஆக அதிமுகங்கிறது இல்லை இன்றைக்கி. அதில் இருந்தவங்களாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக விஜய் நம்மளை காப்பாற்றுவார், அமித்ஷாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு சொல்லி அவர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் இதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏது டைம் தெரியாது. அவங்க அரசியலுக்கு வந்ததே பொழப்பு நடத்துறதுக்காக. பொழப்பு சரியாக நடக்கலைன்னாக்கா அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க அவங்க. அதனால தான் அன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்தவங்களாம் அரசியல்வாதிகள்,
இன்றைக்கி இருக்கிறவங்களாம் வியாபாரிகள். இந்த மேகதாது விஷயத்துல விஜய் செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க சார்? மேகதாது விஷயத்தை வந்து நீங்கள் நான் யாரும் தீர்க்க முடியாது. காவேரி உண்டான காலத்திலேருந்து நடக்கிற பிரச்சனை அது, இன்றைக்கி நேற்று இல்லை. சோழர் காலத்திலேயே அவங்க வந்து கண்ணம்பாடி டேம் கட்டுறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணும்போது சோழ படம் எடுத்துக்கிட்டு போகிறான். டேம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி படம் எடுத்துகிட்டு போகிறான். போகிற வழியை பாதி தூரம் போகும்போதே அந்த டேம் உடஞ்சி உழுது போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கட்டவே இல்லை. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் காலத்தில் தான் ஒரு இது பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கட்டினாங்க கண்ணம்பாடி டேம். அது ஒன்றும் கட்டப்படலை. அது வந்து அதுதான் இவர் வைரமுத்து அழகாக எழுதியிருக்கார், தண்ணீர் தேசம்னு எழுதியிருக்கார் புக்கில். எதிர்காலத்தில் ஒரு பெரிய யுத்தம் ஒன்று வருதுன்னா அந்த தண்ணீருக்காகத்தான் வருன்னார். நீங்கள் இப்போ ரைன் நதி இருக்குது, டேன்யூப் நதி இருக்குது, இது மாதிரி சில நதிகள்லாம் ஐரோப்பாவில் ஓடுது. ஒரு ஏறத்தாழ ஒரு 10 நாடுகளில் மத்தியில் ஓடுது அது, அந்த நதிகள்லாம். அந்த அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. நைல் நதி வந்து சூடானில் ஆரம்பிக்குது, எகிப்துக்கு தான் முழு பலன் நைல் நதியினால் கிடைக்குது. தமிழ்நாடு எப்படி காவேரியினால் பயணம் கிடைக்குது, அது மாதிரி ரஷ்யா ஒரு தடவை அந்த நைல் சூடான்கிட்ட சொல்லி ஒரு டேம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சு. எகிப்து ஒன்றும் பண்ணல. விண்வெளி தாக்குதல் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் ஏவுகணைகளை மாஸ்கோவை நோக்கி திருப்பி வச்சார். ஒரு சொட்டு தண்ணி நைல் நதியில் இருந்து எகிப்துக்கு வரதை நிறுத்தினேன்னா மாஸ்கோ இருக்காது. அடங்கிட்டாங்க ரஷ்யா. தனி நாடாக இருக்கிறதுனால வந்தது இது. அதனால் நம்ம தனி நாடாக இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கலாம், வார் டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். தண்ணி விடுறியா இல்லையான்னு பண்ணியிருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, பிரபாகரன் ஒரு தடவை ஒரு அறிக்கை விட்டார், கண்ணம்பாடி அணையில் வந்து வெடிகுண்டு வைப்போம்னு விட்டு சொன்னார். இராணுவத்தை கொண்டு நிறுத்தி விட்டாங்க பயந்து போய். வீரப்பாதையை தான் சொன்னார். 2 பேர் தான் மிரட்டினாங்க. மிரட்டின போது இராணுவத்தையே கொண்டு வச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்க பயந்து போய் கிடக்குறாங்க. அதனால் அந்த காவேரி பிரச்சனை வந்து இன்றைக்கி நாளைக்கு தீர்க்க முடியும்னு நினைக்காதீங்க. அது காலமெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம காவிரி தண்ணி ஓடுற வரையிலும் தமிழ்நாடு கர்நாடகான்னு இருக்கிறவர்களும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். விஜய் கோட்டை விடுறாரா இந்த மேகதாதுல தமிழக உரிமை? அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பெரிய பெரிய கலைஞர் போன்றவங்கெல்லாம் இருந்தே ஒன்றும் செய்ய முடியலன்னும் போது இவர் என்ன பண்ணிடுவார்? விஷயமே தெரியாதா சார்? ஆனால் இவர் சொன்னார்ல சார், வெறும் அறிக்கை மட்டும் கொடுக்குறீங்க, என் ஆட்சியில் வந்தால் நான் எல்லாத்தையும் செயல்படுத்த. எழுதி கொடுத்ததை படித்தாருங்க. நீங்கள் தாங்க அவர் வந்து பெரிய புத்தால் நினச்சிக்கிட்டு என்னென்னமோ கேள்வி கேட்குறீங்க. அவருக்கே தெரியாதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நான் எப்படி பதில் சொல்கிறது? அது அவருடைய மொழியில் தான் சொல்லணும். பிதாவே தான் செய்வது என்னவென்று அறியாமல் இவர் செய்கின்ற பிழையெல்லாம் தயவு செய்து மன்னித்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு அவர் மொழியில் தான் சொல்லணும். பைபிள் வார்த்தை தான் சொல்லணும். அவர் என்ன பேசுறன்னு தெரியாமல் பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பாஜக நினைக்கிறது தான் இங்கே நடக்குது. ஆமாம், நீங்கள் பாஜக ஆட்சி தான், அமித்ஷா ஆட்சி தான் நடக்குது. அவரை தட்டி வைக்கிறதுக்காக தான் இப்போ தனுஷை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறாங்க. ஏன்னா அது அமித்ஷாவுடைய வழக்கம். ஒருத்தர் தூக்கி விட்டுருவார், தூக்கி விட்ட பிறகு கை மீறி போயிடக்கூடாதுக்காக கூடவே இன்னொருத்தர் தூக்கி விடுவார். இப்போ தனுஷை தூக்கி விட்டுட்ருக்காங்க. அண்ணாமலை என்னங்க, எச் ராஜா ஓவராக போயிட்டே இருந்தார். அண்ணாமலை கொண்டு வந்தார், எச் ராஜாவை காலி பண்ணாங்க. அண்ணாமலை வந்து அவர் கூட்டத்திலே உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை முதல்ல கை தட்டினாங்க. ஓஹோ அப்படின்னாரு. இன்றைக்கி அண்ணாமலை காணும். அதான் அமித்ஷா. இப்போ தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது பாஜகக்கான ஒரு களமாக தான் இருக்குது. ஆமாம், விஜய் இருக்கிறதே வந்து பாஜக தான். அதில் எந்த சந்தேகமும் வேண்டியது. இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா பாஜகன்னு கூட சொல்லக்கூடாது, அமித்ஷாவுடைய ஆள் இருக்கார். தமிழை வந்து 3வது இல்லை 30வது இடத்துக்கு கூட நீங்கள் தள்ளுங்க. அதனால் என்ன ஆகிட போகுது? இன்றைக்கி உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய வந்து பரவலாக பேசக்கூடிய மொழி வந்து தமிழ் தான். தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. தமிழ் மொழி இந்தியாவை தவிர பல வெளிநாடுகளில் தேசிய மொழி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மொரிஷியஸு, ரீயூனியனு, சேஷல்ஸு, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போல பல இடங்களில் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. அப்படிப்பட்ட மொழியை இந்த மனோன்மணி சுந்தரம்பிள்ளை இதில் வந்து ஒரு பானிபூரி விற்கிற வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் கவர்னராக வந்து நிறுத்தி விட்டார்னா கேட்டு போயிடும். அது மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ் தாய் வாழ்த்து பாடல், அதுக்கே ஒரு முதல் மரியாதை இல்லை. தமிழ் தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாட்டில் கவர்னர் அவ்வளோ பயப்படாருன்னு அர்த்தம் தமிழை கண்டு.
தமிழை கண்டு அந்த பானிபூரி விற்றுக்கிட்டு இருந்த ஆசாமி கவர்னராக வந்திருக்காரு. இன்றைக்கி அவருக்கு அவ்வளோ பயம் இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல ஒன்று சொல்கிறேங்க, காஞ்சி மடம் இருக்குது இல்லையா, அதுதான் உலகத்தில் இருக்கிற 3%காரருங்க, உலகத்தில் இருக்கிற 3%காரர்களுக்கெல்லாம் தலைமை பீடம். அந்த சின்ன சாமி, இப்போ இருக்கிற சாமி, தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எந்திரிச்சு நிற்க முடியாதுன்ட்டான் அந்த ஆள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கொலை குற்றம், கற்பழிப்பு குற்றம், எல்லா வகையான குற்றமும் போட்டு இன்றைக்கி அது மடத்தை இழுத்து மூடியாச்சு. அட்ரஸ்லாம் போயிடுச்சு. தமிழை படித்தா அவ்வளோதான் ஆகும், அவ்வளோதான் நடக்கும். ஏன் சார் விஜய் இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? தெரியாதுங்க, அமித்ஷா எழுதி கொடுத்தா தாங்க அவர் பேசுவார். இப்போ தமிழ் தாய் வாழ்த்துக்கும் அமித்ஷா எழுதி கொடுத்தாதான் பேசுவார். விஜய் நடவடிக்கை எடுத்திருக்காரு. அவருடைய அமைச்சர் போகலையே அந்த ஃபங்க்ஷனுக்கு, கல்வி அமைச்சர் போகலையே. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் செய்ய முடியும். ஏன்னா பல்கலைக்கழகங்கள்லாம் கவர்னர் கீழே இருக்குது. அங்கே மாநில அரசனுடைய அமைச்சர் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல. அதுதான் அறிக்கைக்கு பதிலாக தான் நடவடிக்கை எடுத்துட்டாரு. போகலையே அவர் அவருடைய அமைச்சர் போகலையே. இதுக்கு மேலே என்ன பண்ணும்? அதில் கூட தாவேக்காலிருந்து அறிக்கை வருது. விஜய் அவர்கள் அப்படின்னு எந்த அறிக்கையும் தாவேக்கான்னா யாரு, விஜய்னா யாரு? வேற ஒருத்தரா? வேற அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? ஒரு முதலமைச்சர் சொல்ற கருத்துக்கும் கட்சி சொல்ற கருத்து முதலமைச்சரா அவர் அப்படி சொல்ல முடியாது. கட்சி தலைவராக தான் அவர் சொல்ல முடியும். இப்படி கட்சி தலைவராகவும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? தேவையில்லையே. இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைச்சாரு. இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் உட்காருவீங்கன்னு அவர் என்ன தான் கண்டார் பாவம். தாவேக்கா நம்ம சொல்கிறது தான் தாவேக்கா சொல்லணுங்கிறது உங்கள் போன்ற ஊடக ஆளுங்களுக்கு தெரியும்னு நினச்சாரு. அதுவே தெரியாமல் ஊடகத்தை நடத்துறீங்க, என்ன பண்ண முடியும்? தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநர் சொல்லிட்டாரு, இவரு மறுக்கல, எதிர்க்கல, கண்டிக்கல. ஆளுநரை எதிர்த்து அதுதான் தப்பு. இத்தனை வார்த்தைகளும் தப்பு. அமைச்சர் அனுப்பாமல் அவர் ஒரே லைனில் முடிச்சு விட்டார். ஒன்றும் நான் அதை ஏற்றுக்கல அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆளுநர் நினைக்கிறத விஜய் செஞ்சு கொடுக்குறாரு அப்படி எடுத்துக்கலாமா? ஏங்க இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்னத்தை பதில் சொல்கிறது? என்னப்பா ஆளுநர் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரணுங்கிறீங்களா? கவர்னர் போய் அந்த கவர்னருடைய சட்டையை நிர்மல்குமார் போய் இழுத்துக்கிட்டு வந்துருக்கணுங்கிறாரா? என்ன சொல்ல வரீங்க? ஒரு அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, போகாமல் விட்டு புறக்கணிக்கிறது தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இன்சல்ட்டு, கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட இன்சல்ட்டு. அதில் கூட அவர் 400 பேர் கொடுக்குற இடத்துல 100 பேர்த்துக்கு கொடுத்துட்டு ஓடி போயிட்டார். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது நிறைய பேர் வாங்க மாட்டேன்னு மறுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு ஓடி இருக்காரு. ஆக அது தமிழ் தாய்க்கு இழிவுபடுத்தினா என்ன ஆகுன்னு ஒரு கவர்னருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆர்.என். ரவி போடாத ஆட்டங்களா? அவர் கவர்னராக இருந்தபோது போடாத ஆட்டமா? என்ன பண்ணி கிழிச்சார்? அவர் தான் வெளிநடப்பு பண்ணார். இவங்க யாரும் ஒன்றும் இது பண்ணிக்கல. சர்க்காரிய கமிஷன் ஹைலைட் பண்ணாங்க, ஊழலே இவங்க தான் பண்ணாங்கங்கிற மாதிரி, ரொம்ப இந்த 3%காரங்க யோகியாங்கிற மாதிரி. திமுக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அரசியல் ரீதியாக வீழ்த்த முடியல, ஊழல்வாதின்னாங்க. இன்றைக்கி அந்த சர்க்காரிய கமிஷன் ஒரு தடவை கூட நிரூபிக்கப்படவில்லை, தூக்கி தான் எரிஞ்சாங்க. அப்புறம் 2G வழக்கு போட்டாங்க. என்னாச்சு? அந்த ஜட்ஜே சொன்னார், ஒருத்தன் வர மாட்டேங்கிறான், சாட்சி சொல்கிறதுக்கு வர மாட்டேங்கலாம், குற்றம் சாட்டுறதுக்கு வர மாட்டேங்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் எடுத்து மூடிட்டு போயிட்டார். திமுக மேலே போடப்பட்ட எந்த ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிச்சிருக்கீங்க? அதே சமயத்தில் உங்கள் 3% சேர்ந்த ஜெயலலிதா ஒரே ஒரு குற்றம்தான், 3 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போய் செத்தும் போச்சிருந்தப்பா. ஊழல் காரணமாக பதவி இழந்து சிறைக்கு சென்ற ஒரே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஐயங்கார். அதை யாரும் பேச மாட்டீங்க, ஜாக்கிரதையாக இருப்பீங்க. அது மாதிரி திமுகனாவே ஊழல்ங்கிற மாதிரி ஒரு இது இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு 3%காரங்க ட்ரை பண்ணாங்க. அது கொஞ்ச நாள் ஈடுபட்டுச்சு. இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எவன்டா யோகி, நீ யோகி நான் போடான்ட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ கலைஞரை பொதுவாக சொல்லுவாங்க விஞ்ஞான ஊழல் அப்படின்னலாம் ஒரு விமர்சனம் வைப்பாங்க. அந்த இடத்துக்கு விஜய் நகர்றாரா? அந்த இடத்துக்கு யாராலும் நகர முடியாது. ஊழல் செய்கிறதுக்கு கூட புத்தி வேணுங்கிறது கலைஞர் காட்டார். அந்த அளவுக்கு புத்தியெல்லாம் விஜய்க்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த குற்றச்சாட்டை சொல்றதுக்கான ஒரு இடம் திமுக முழுமையா எப்படி விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லி கலைஞரை ஒரு அதைத்தாங்க சொன்னாங்க, நிரூபின்னு கேட்டார். அதைத்தான் பொன்னையன் சொன்னார். பொன்னையன் தான் அதை சொன்னவர். நிரூபிக்க முடியாத அளவுக்கு சாமர்த்தியமாக நீங்கள் ஊழல் பண்ணுவீங்கன்னாங்க.
அதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லை. போல யோக்கியமாக நடந்துக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. திருட்டுத்தனம் படுறதுக்கு தான் புச்சால்தனம் வேணும். அந்த புத்தி உங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது? என்னமோ நீ யோக்கியண்ணா, பொண்ணே யோக்கியண்ணா, அவ்வளோதான் கேள்வி. அதிமுகவில் இருக்கவங்க அதை இன்றைக்கி அத்தனை பேரும் பாதி பேர் விஜய்கிட்ட ஓடிருக்காங்களே. ஏன் ஓடினாங்க? எல்லாத்து பேர்லேயும் இடி கேஸ் இருக்குது. ஊழலில் சம்பாரிச்ச அளவு வரவுக்கு மீறிய சொத்து சம்பாரிச்சிருக்காங்கங்கிற கேஸ் இருக்குது. அதுக்கு பயந்தானே விஜய் நம்மளை காப்பாற்றிடுவார்னு சொல்லி தான் அத்தனை பேர் போயிருக்கேன். அதுலேருந்து தெரிஞ்சவங்களுக்கு அதிமுகங்கிறது ஒரு ஊழல் கட்சிங்கிறது. சிஏஜி அறிக்கைன்னா என்னன்னு தெரியுமா? சென்ட்ரல் ஆடிட் ஜெனரல், மத்திய அரசு தணிக்கை கமிட்டி, கணக்கு தணிக்கை கமிட்டி எம்ஜிஆருடைய 9 ஆண்டு கால ஆட்சி தமிழகத்தினுடைய இருண்ட ஆட்சின்னு சொல்லிச்சு. ஒரு வளர்ச்சி திட்டம் கூட கிடையாது. உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்சு விட்றேன். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு கட்டடம் கட்டியோ, ஏதோ ஒரு கல்லூரி திறந்தோ, ஏதோ ஒரு மருத்துவமனை திறந்தோ, ஏதோ ஒரு தொழிற்சாலை திறந்தோ ஏதாவது இருக்குதான்னு காட்டுங்க பார்க்கலாம். 9 வருஷம் திருப்பி திருப்பி ஜெயிக்க வச்சிங்க. என்ன செஞ்சார்? 2017க்கு பிறகுதான் ஊழலே ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி சொன்னாரு. அவருக்கு என்ன தெரியும்? எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. அமித்ஷா எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. கை நடுங்குது அவருக்கு படிக்கும்போது. சரி, அதை படிக்க முடியல அவரால். அவருக்கும் தெரியாது, என்னன்னு தெரியாது. அவர் மீது வந்து முதலமைச்சர் பதவி வந்து திணிக்கப்பட்டிருக்கு. அவர் ஒன்றும் விருப்பப்பட்டு வரல. கட்சி அவங்க அப்பா ஆரம்பித்தார். ஜெயலலிதா கூப்பிட்டு ஒரு மிரட்டினாங்க. கட்சி மூடிட்டு போயிட்டார். எனக்கு அப்பாவாக இருக்கிறதா தான் கட்சியை முதல்ல மூடுன்ட்டார். உடனே அவங்க அப்பா மூடிட்டு பேசாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா 150 கோடி ரூபா வாங்குறாருன்னு உடனே இடி ரைடு வந்தது. அமித்ஷா கேட்டார், என்ன சொல்கிற அப்படின்னாரு. கட்சியை ஆரம்பிக்கிறியா இல்லையான்னாரு. ஆரம்பிக்கிறேன்னாரு. ஆரம்பித்தார். அப்புறம் வந்து அமித்ஷா வந்து இவரை சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர்கிட்ட சொன்னார். அமித்ஷா சொன்ன கட்டளை திறமையில் தாங்கி அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கி உட்கார வச்சாச்சு. அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியலையே. ஒரு முதலமைச்சருக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாகரிகமாக கண்ணியமாக இருக்குது அவருடைய பேச்சில். ஏதாவது விஷயம் இருக்குது அவருடைய பேச்சில். ஒரு அசம்பிளி செஷன் நடந்து முடிஞ்சு போச்சு. இதுவரையில் அவருடைய பேச்சில் வந்து ஒரு மக்களுக்காக எதை செஞ்சு அதை செஞ்சு எதாவது செஞ்சுருக்காரா? இப்போ கரூரில் கொடுத்தாரு 41 பேருக்கு. என்னத்துக்கு அரசு உத்தியோகம் கொடுக்குறாரு? அரசு உத்தியோகம் அப்படி கொடுக்க முடியுமா? அவர்கிட்ட அதிகாரிகளுக்கு அது தெரியாதா? அதே மீறி கொடுக்குறதா என்ன ஏன் கொடுக்குறாரு? தான் உதவி செய்ய வந்ததாகவும் அதை வந்து நீதிமன்றம் தடுத்ததாகவும் சொல்லி ஒரு ஷோ காட்டுறதுக்கு. அதுக்கு காரணம் திமுகவுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லி பேசுறது. ஆக உருப்படியாக எதுவுமே அவர் செய்யலை, செய்ய தெரியாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.